அனைவருக்கும் வணக்கம். தமிழர் வேளாண்மை முறைப்படி நம்ம கிட்டத்தட்ட 7வது ஆண்டு அறுவடை ஆத்தூர் செடி சம்பா தொடர்ந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விதைநிலை பயன்படுத்தி விதைப்பு செய்து அறுவடை செய்ய போகிறோம். மசாலா புக்கோ சொல்கிற மாதிரி நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம நிலத்துலேருந்து எடுத்துக்கிட்டு நம்ம தேவை போக மீதி இருக்க பொருட்களை எல்லாம் நம்ம நிலத்திலே கொடுத்துட்டோம், பயிரோடத்தை கொடுத்துட்டோன்னா மண் நல்லா வளப்படும் அப்படிங்கிறதுக்காக, மண் வளம் சேர்க்கறதுக்காகவும். இங்கே ஒரு சிக்கல், அதுவும் கூட பாதை இல்லை, அதனால் நமக்கு சிக்கலாக இருக்கிறதுனால நெல் அறுவடை கூட கையில் பண்ணிடலாம். அடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கிறதுனால இந்த இயந்திரத்தை நமக்கு ஏற்பாடு பண்ணணும். முறை கையிலே தூக்கிட்டு வந்து இந்த இயந்திரத்தின் மூலமாக அறுவடை செஞ்சு கையில் அறுவடை செஞ்சு இந்த இயந்திரத்தின் மூலமாக அடிச்சுட்டு நெல் மணிகளை மட்டும் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிறோம், உணவு பயன்படுத்த வச்சுருக்கோம். மீதி இருக்கக்கூடிய இந்த கதிர்களை வைக்கோல அப்படி நிலத்தில் வச்சு பரப்பிக்கணும். அது மக்காப்புக்காக வேப்பம் நாட்டு ஊற வச்சு அதை ஸ்ப்ரே பண்ண மாதிரி இந்த பார்க்கலாமே பண்ணி. இந்த இயந்திரத்தில் நல்லா எளிமையாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியுது. இருந்தாலும் நம்ம இடத்துக்குள்ளேருந்து செய்யணும் செஞ்சுக்கலாம். ஒரு ஏக்கர் அடிக்கணும்னா ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மிஷின் ஓட்டுற மாதிரி இருக்குது. ஒரு 5 பேர் அதிகபட்சம் இருந்தால் போதும், எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி வயல் முழுவதும் வைக்கோல்களை பரப்பிக்கிட்டே இருந்தோம். பரப்பி அதனுடன் என்ன பண்ணிட்டோன்னா அந்த வேப்பாங்கொட்டை கரைசலை தெளிச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வைக்கோல் பரப்புறதுக்கு முன்னாடி அதில் உளுந்து விதைகளை தெளிச்சிருந்தோம். ஒன்று நமக்கு தானியமாக கிடைக்கட்டும், இல்லாட்டி நம்ம அதை கூடிய உரமாகாது இல்லை பயன்படுத்தட்டும் அப்படிங்கிறதுனால விதைப்பு மட்டும் செஞ்சுருக்கோம். முளைத்தால் மரம் இல்லை என்று மண்ணிற்கு உரம் அப்படிங்கிற மாதிரி உளுந்து களைகளோடு சேர்ந்து போட்டி போட்டு அங்கங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்குது. வெப்பத்தினால ரொம்ப சிரமப்பட்டுருக்கு. பார்ப்போம் வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறது. நன்றி.